ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் பேசுங்க, ஆனா உங்க ஆட்சியில என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. அதை சொல்லவே மாட்டேங்க. எல்லாம் 99% வந்துருச்சு. எல்லாம் 99% வந்துருச்சு. ஏங்க இப்படி பச்சை போய் பேசி இருக்கிறேன். மக்கள் சொன்ன செய்தியை எல்இடியில பாருங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பாத்தீங்களா? பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், எல்லா அமைச்சரும் கொடுக்கலாம், முதலமைச்சருக்கு நோபல் பரிசா கொடுக்கலாம். ஒவ்வொரு தேர்தலையும் பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி என்பது நிரூபணமாகிவிட்டது. அதுவும் தேர்தல் அறிக்கையில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க? எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் குடும்பம் சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளவு பொய் பேசுறாங்க, அதுதான் அழகா பொய் பேசுறாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் பேசுங்க, ஆனா உங்க ஆட்சியில என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. அதை சொல்லவே மாட்டேங்கிறார். இன்னும் சொல்ல போனா மிக்ஜாம் புயல் அண்மையில் வந்தது. அந்த புயல்ல மழை பெஞ்சது. அப்போ திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் 4000 கோடி மழைநீர் வடிகாலுக்காக நாங்க செலவு செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ முதலமைச்சர் சொன்னது, மேயர் சொன்னது, பல அமைச்சர்கள் சொன்னது எல்லாம் அங்க வந்து நம்ம எல்இடியில பாருங்க. தம்பி அதை கொஞ்சம் கீழே இருக்குங்க. சிங்கார சென்னை பொறுத்தவரை 95% வர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டது. ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. எல்லாம் 99% வந்துருச்சு. எல்லாம் 99% வந்துருச்சு. ஏங்க இப்படி பச்சை போய் பேசி இருக்கிறேன். இவருடைய பொய்யை நம்பித்தான் மக்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையா இல்லாம போயிட்டாங்க. முதலமைச்சர் சொல்லிட்டாரு, மேயர் சொல்லிட்டாரு, அமைச்சர் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாங்களே, எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சென்னை மாநகர மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. மிஜாம் புயல்ல மழை பெஞ்சு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் நாசமானதான் மிச்சம். இதான் விடியா திமுக அரசுடைய சாதனை. அதுக்கு பிறகு மழை பெய்த பிறகு செய்தியாளர்கள் மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்கள் சொன்ன செய்தியை எல்இடியில பாருங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பாத்தீங்களா? அதற்கடுத்து மழை பெய்து முடிஞ்ச பிறகு அமைச்சர்கள் போய் அதை பார்வையிடுறாங்க. அப்ப செய்தியாளர் கேட்கிறாங்க. அதற்கு அமைச்சர் சொன்ன பதில பாருங்க எல்இடியில. அவங்க சொல்ற 4000 கோடின்னு சொல்றாங்கல்ல, இதுலயே 5900 கோடி. 5900 கோடின்னா இந்த 5900 இந்த வேலை முடியல. சரி சார், இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல 68% ஒண்ணு முடிஞ்சிருக்கு, 35% முடிஞ்சிருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000த்துல இன்னும் மிச்சம் இருக்கு. ஏப்பா இவ்வளவு பொய்ய பேசுவானே? பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், எல்லா அமைச்சரும் கொடுக்கலாம், முதலமைச்சருக்கு நோபல் பரிசா கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி என்பது நிரூபணமாகிவிட்டது. அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள், ஒரு சிலவற்றை நிறைவேற்றப்பட்டு விட்டாங்க. இப்போ போராட்டத்திலாம் ஸ்டாலின் பேசுறார். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டது. நீ ஏன் வழங்கலீங்க? அதிமுக சட்டமன்றத்தில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது திமுக தேர்தல் அறிக்கையை திரு ஸ்டாலின் வெளியிட்டீங்க. ஏன் நீங்க வெளியிட்டவாறு உங்களுடைய அறிக்கையில தெரிவித்தவாறு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படலை என்று 27 மாதம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம். இன்றைக்கு எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்திலையும் இதை வலியுறுத்தி பேசணும். வேற வழி இல்லாம தான் திரு ஸ்டாலின் 27 மாதம் கழித்து அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததை குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னாங்க. அதுவும் தேர்தல் அறிக்கையில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க? எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு
தகுதியானவர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளவு பொய் பேசுறாங்க பாருங்க. அதுதான் அழகா பொய் பேசுறாங்க, நீங்களே பார்த்தீங்களே. ஆக தேர்தல் இருக்கும்போது ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு பேச்சு. இரட்டை வேடம் போடிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான்.